பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டில் தொலைபேசி மற்றும் சிசிடிவிகள் ஹேக் செய்யப்பட்டதாக கூறப்பட்ட விவகாரத்தில் ராமதாஸ் வீட்டில் இருந்த தொலைபேசி, மோடம் உள்ளிட்டவை டிஎஸ்பி உமாதேவியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கிரண் வழங்கிட கேட்கலாம். கிரண், வணக்கம். உங்க முழு விவரம். வணக்கம் ராதிகா. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வீட்டில் தொலைபேசி மற்றும் சிசிடிவிக்கு ஹேக் செய்துவிட்டதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து இது குறித்து கோட்டக்குப்பம் டிஎஸ்பியிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது வைஃபை மோடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அவரது மகன் பாமக செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே கடும் மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் டாக்டர் ராமதாஸ் வீட்டில் அதிநவீன ஒட்டு கேட்பு கருவி வைக்கப்பட்டுள்ளதாக சைபர் கிரைம் போலீசாருக்கு புகார் அளிக்கப்பட்டது. மேலும் ஒட்டு கேட்கும் கருவி சம்பந்தமாக பல்வேறு கட்ட விசாரணையை சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் டாக்டர் ராமதாஸின் இல்லத்தில் உள்ள சிசிடிவி, வைஃபை மோடம், தொலைபேசி ஆகியவை ஒட்டு கேட்பு வருவதாகவும் இதை கடந்த சில வருடங்களுக்கு முன்பு சென்னையைச் சேர்ந்த ஆக்ட் வைஃபை கனெக்ஷன் நிறுவனம் மூலம் சசிகுமார் என்பவர் ராமதாஸ் இல்லத்தில் பொருத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. டாக்டர் ராமதாஸ் இல்லத்தில் உள்ள தொலைபேசி, சிசிடிவி, வைஃபை ஆகியவை ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக தனியார் புலனாய்வு நிறுவனம் தெரிவித்த நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டாக்டர் ராமதாஸின் உதவியாளர் சுவாமிநாதன் புகார் கடிதம் ஒன்றினை டிஎஸ்பியிடம் வாட்ஸ்அப் மூலமாக கொடுத்திருந்தார். தற்போது வைஃபை மோடமை கோட்டக்குப்பம் டிஎஸ்பி உமாதேவியிடம் டாக்டர் ராமதாஸின் உதவியாளர் கோபி என்பவர் தற்போது ஒப்படைத்துள்ளார். கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் இருக்கையில் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஒட்டு கேட்கும் கருவி கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பரபரப்பு ஓயாமல் உள்ள நிலையில் தற்போது அவர் இல்லத்தில் உள்ள போன் மற்றும் வைஃபை, சிசிடிவி ஆகியவை ஹேக் செய்யப்பட்டுள்ளது என புகார் அளித்துள்ளது. அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி கிரண்.